அருமையான மக்களே, ஒவ்வொரு நன்றி மன்றாட்டுக்கு பிற்பாடும் நன்றி ஸ்தோத்திரி பாடு நம் இயேசுவை நாவாரை என்றும் பாடு என்ற வரிகளை மட்டும் நாம் பாடுவோம். நன்றி ஸ்தோத்திரி பாடு நம் இயேசுவை நாவாரை என்றும் பாடு. அன்பு இயேசுவே, இந்த 10 தினங்களும் தினசரி உமது உடலை எங்களுக்கு உணவாக தந்து உமது ஆசிரை எங்கள் மீது பொழிந்து எங்கள் வாழ்வுக்கு அச்சாரமாக இருந்த ஒரு மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் இந்த பெரு விழாவை பெரு மகிழ்ச்சியோடு கொண்டாட, இந்த பெரு விழாவை நீ தருகின்ற அருளை பெறுகின்ற ஒன்றாக இருப்பதற்கு நல்லதொரு தட்ப வெப்பநிலையை கொடுத்ததற்காக நன்றி. பரவி கிடைக்கின்ற இந்த பரந்த பூமியிலே விரிந்திருக்கின்ற இந்த சூழலிலே இந்த ஆலயத்தை தேடி ஓடி வருகின்ற அளவிற்கு மக்களையெல்லாம் ஒருங்கிணைத்த உமது மேலான கிருபைக்காக இந்த விழாவை கொண்டாடுவதற்காக என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வசதியையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக இந்த நாட்களிலே என் பிள்ளைகள் அனைவரும் உடல் நலத்தோடும் உள்ள வளத்தோடும் எந்தவித துன்பமுமின்றி காயமுமின்றி காப்பாற்றப்பட்டதற்காக இந்த மக்கள் அனைவருடைய ஜெபங்களை கனிவோடு கேட்டு கருணையோடு நிறைவேற்றி கொடுத்ததற்காக கலங்காதே திகையாதே அஞ்சாதே என்று சொல்லி எங்களுக்கு வாழ்வை வழிகளை வெளிப்படுத்தி கொடுத்ததற்காக எங்கள் உறவினர்களை எங்கள் உறவுகளை நாங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்கு நீ தந்த அரிய வாய்ப்பிற்காக ஒவ்வொரு நாளும் திருப்பலி கொண்டாட்டத்தின் மூலமாகவும் மறையுறையின் மூலமாகவும் எங்களோடு இருக்கின்ற உணர்த்தியதற்காக தாங்கள் பெற்ற கொடைகளால், தாங்கள் பெற்ற நன்மைத்தனங்களால், தாங்கள் பெற்ற நலன்களால் உள்ள மகிழ்வோடு உம்மிடம் நன்றி உள்ளத்தோடு நன்றியை எடுத்துக் கொண்டதற்காக என் விண்ணப்பத்தை கேட்கிற கடவுளாக இருக்கிறேன் நம்பி தங்களது விண்ணப்பத்தை
தங்களது விண்ணப்பத்தை உன் திருமண் சமர்ப்பித்து நீ செய்வீர் நம்பிக்கையோடு சென்றிருக்கிற மக்களுக்காக நன்றி அந்த தகப்பனே திருவிழா நாட்களை ஒரு கெடுவாக வைத்து ஆண்டவரே இந்த திருவிழாவிற்கு பிற்பாடாவது என் வாழ்வில் நாங்கள் எதிர்பார்த்தவையில் நடைபெறும் என்று நம்பி உமது நம்பிக்கை வைத்து சென்றிருக்கிற மக்களுக்காக ஒருவேளை எங்களது வாழ்விலே நான் விரும்பியது கிடைக்காமல் இருந்தாலும் கூட நான் விரும்பியதற்கு எதிர்மாறாக நிகழ்வு நடந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஒன்றாம் திருவிழா அன்று கொடி ஏற்றப்பட்டது போல எங்களது வாழ்வும் உயர்த்தப்படவும் எங்களது வாழ்வும் ஏற்றுமிகு வாழ்வாக இருப்பதற்காகவும் நான் அனைவரும் இணைந்து செய்த மேலான கிருபைக்காக எங்களது வீதியிலே நடமாடி வந்து அன்று எருசலேம் தெருக்களிலே நடமாடியவர் கலிலேயா கடற்கரைக்கரையில் நடமாடியவர் இதோ எங்களது தெருக்களில் நடமாடி உலா வந்து எங்களை பார்த்து எங்களது நிலையை உணர்ந்து எங்களது தேவைகளெல்லாம் அறிந்து இதோ தருகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்ததற்காக அன்பு தெய்வமே, எத்தனையோ காரியங்களை எங்களுக்கு செய்திருக்கிறேன். உமது அற்புதமான வழிநடத்துதல், உமது அற்புதமான வழிகாட்டுதல், உமது அதிசயமான செயல்பாடுகள் அனைத்தையும் நான் கண்டு வியந்து உம்மை போற்றுகின்றோம். பல்வேறு காரியங்கள் எப்படி நடக்குமோ என்று சொல்லி ஐயப்பட்ட வேளைகளே, கேள்வி கேட்ட சூழலிலே நீர்தாமே எங்களுக்கு விடையாக இருந்து அதை நேர்த்தியாக நடத்துவதற்கு துணையாக இருந்தீரே. இதோ எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த திருத்தலத்தை நாடி வர வைத்து அவர் அனைவரும் நிறைவோடு செல்வதற்கு தேவையான காரியங்களை செய்வித்து உமது திருமலையில் நன்றியோடு அவர் உள்ளமுறைய வைத்து தேவைகளுக்காக கண்ணீர் வடிக்க வைத்து மனம் பாற்றம் பெற வைத்து மனதிருக வைத்து உமது வார்த்தையால் தேற்றி உமது வார்த்தையால் உரமூட்டி உமது வார்த்தையால் உற்சாகப்படுத்தி உமது உடனிருப்பால் பலம் தந்து உமது கரம் பிடித்ததால் பயன் பெற்று உமது தொடுதலால் உணர்ச்சி அடைந்த மக்களாக மாறி யாமிருக்கிறேன் பயமே என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் திடத்தை தந்த அன்பு தெய்வமே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வளாக நிறைவேறியிருக்கிற சூழலிலே இருக்கிற சிறியவர் முதல் முதியவர் வரை அனைத்து மக்களும் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு தெய்வமே, இதோ இந்த நாளிலிருந்து இனி வருகின்ற அடுத்த ஆண்டு வரை திருவிழா வருகின்ற வரை தகப்பனே என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உன் கரங்களுக்கு வைத்து பாதுகாத்தார்கள். அந்த தகப்பனே பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக நோக்கி ஜெபிக்கிறார்களோ, என்னென்ன காரியங்களுக்காக நோக்கி வருகிறார்களோ, என்னென்ன தேவைகளுக்காக நோக்கி கொண்டாடுகிறார்களோ அவை அனைத்தையும் தகப்பனே நீ கொடுக்கிறார்கள். இத்திருவிழாவிற்கு பிற்பாடு எங்கள் குடும்பங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்களே அவை அனைத்து நிறைவேற்றுகிறார். உமது சமாதானத்தை அவர் உள்ளங்களிலே பாய்ப்பீராக. உமது சமாதானத்தை அவர் குடும்பங்களிலே கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, இதை எம்மாவூர் சரசிடரே ஆண்டவரே பயணிப்பதை உணராமல் சென்ற பொழுது கூட குழப்பமான தெளிவில்லாத அச்சமற்ற வேளையிலே அவருடன் நடந்தது போல வழி பயணம் சென்றதை போல என் பிள்ளைகளாக இவளோடு கூட வழி பயணம் செல்கிறார். அன்பு தெய்வமே, வழி பயணம் சென்று என் வழி
விழி கிதிக்கிற சூழலில் எல்லாம் என்னை தேற்றுகிறார்கள். உமது உடனிருப்ப உற்சாகப்படுத்தட்டும், உமது உடனிருப்பவர்களுக்கு தேற்றட்டும், உமது உடனிருப்பவர்களுக்கு ஆற்றலை கொடுக்கட்டும், உமது உடனிருப்பவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கட்டும், உமது உடனிருப்பவர்களுக்கு மகிமை கொடுக்கட்டும், உமது உடனிருப்பவர்களுக்கு நிறைவை கொடுக்கட்டும், உமது உடனிருப்பவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும், உமது உடனிருப்பவர்களுக்கு கவலையை மாற்றட்டும், உமது உடனிருப்பவர்களுக்கு துன்பத்தை போக்கட்டும், உமது உடனிருப்பவர்களுக்கு கண்ணீரை துடைக்கட்டும், உமது உடனிருப்பு எல்லாமாக இருக்க செய்கிறார்கள். அன்பேசுவே, ஒவ்வொரு மக்களும் உமது உண்மை கண்டடைய வேண்டிய வழிமுறைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க செய்கிறார்கள். எழுந்து படுக்கை தூக்கிக் கொண்டு போ என்று சொன்ன கடவுளே, இதோ இந்த ஆலயத்திற்குள் வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து தகப்பனே, நீ போ மகனே நான் பார்த்துக்கிறேன் சொல்லும், நீ போ மகனை நான் பார்த்துக்கிறேன் சொல்லும். இதோ தனது வீட்டு சாவியும் தன் வைத்திருந்த பணத்தை அனைத்தையும் தொலைத்துவிட்டு கண்ணீர் வடித்த ஒரு பெண்மணி முறையிட்டு 5 நிமிடங்களுக்குள் காட்டிக் கொடுத்தீரே, இவள் வேளாண் ஒரு கிருபைக்கு நன்றி செலுத்துகின்றோம். வழி பயணத்திற்கு பணம் இல்லை, வீட்டை திறப்பதற்கு சாவி இல்லை, அனைத்தும் தொலைத்துவிட்ட நிலையிலே கண்ணீர் வடித்த பொழுது நீர் அதை காட்டிக் கொடுத்து அந்த பொருளை மீண்டும் தர வைத்தீரே. இயேசுவுக்கு நன்றி. அனைவரும் சொல்ல இயேசுவுக்கு நன்றி. இவ்வளவுதான் நன்றியா? சத்தமோடு சொல்லுங்க மக்களே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்று ஒரு இந்து குடும்பம் என்னிடம் வந்து ஒரு சாட்சி சொன்னது. கடந்த ஆண்டு திருவிழாவுக்கு வந்திருந்தேன், என் மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று வேண்டியிருந்தேன். திருமணம் நடைபெற்ற ஒரு குணத்தை கரத்தில் வைக்கிறது என்பதற்கு சாட்சியாக ஒரு தாலியை தருகிறேன் என்று சொல்லி அந்த இந்து குடும்பம் கண்ணீர் வடித்து ஜெபித்தது. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. கல்மணம் கரைய கண்களும் பறிக்க கைகளை குவித்தே இறைவா, கண்களும் பறிக்க கைகளை குவித்தே இறைவா, இறைவா, இறைவா. அன்பு தேவனே, உமது அற்புதங்களும் உமது அதிசயங்களும் ஒருவேளை நீர் சொல்ல பொழுது பரிசெயரும் சதுசெயரும் உம்மை நோக்கி கிண்டல் எடுத்தார்கள், உம்மை நோக்கி உம்மை வெட்டி போய் அவர்களுக்கு பேசினார்கள், உம்மை பழித்தார்கள். அதே மனதில் அவலத்தில் இருக்கிற மக்களுக்கு இருக்கலாம். என்ன பெரிய அதிசயம், என்ன பெரிய ஆட்சி நடந்துவிட்டது சொல்லலாம். அன்பு தகப்பனே, நீ அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு உன் பிள்ளைகளுக்கு வரம் கொடுத்ததை போல உன் பிள்ளைகளால் ஒவ்வொருவருக்கு வரம் கொடுக்கும். இதோ இந்த ஆண்டிலே 2